ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஜனநாயக படத்துக்கு யார் யார் போனீங்க, யார் யார் போகலை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் 3rd நாள் ஜனநாயக படத்துக்கு போனேன். என்ன எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக அங்கே நடந்துச்சுன்னா, ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி கொடுக்க சொன்னாங்க வெளியே வரப்போ நம்மள்கிட்ட. அப்போ நான் ஏதோ அப்போ இருந்த கொஞ்சம் சந்தோஷம் சோகம் அப்படி கலந்து கொஞ்சம் சொதப்பி கொடுத்துட்டேன் அந்த இது, ஓகேவா? ஆனால் அதை நான் கிளியராக இப்போ கொடுக்கலாம் அப்படின்னு நான் இத்தனை நாள் மூவி அந்த ரிவ்யூ அந்த மாதிரிலாம் இது கொடுத்ததில்ல. இப்போயும் நான் பண்ணுறது மூவி ரிவ்யூவெல்லாம் இல்லை. எனக்கு ஒரு ரசிகையாக என்னென்ன சொல்லணும் அங்கே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு இப்போ தோணுது. அங்கே சொல்லாமல் விட்டது இங்கே சொல்லலான்னு தோன்ற விஷயங்களை சொல்லலான்னு நினைக்கிறேன். என்னென்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பெண்களுக்கான ஒரு சூப்பர் ஹிட் படம் அது. எப்படி சொல்கிறதுனா, ஒவ்வொரு சீன்லேயும் நாம் எப்படி இப்போ இந்த பல பெண்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடு தனியாகவும் இருக்க கற்றுக்கணும் நாம். ஆனால் அதோடவே ப்ளஸ் பலமாக இருக்கணும், வளமாக இருக்கணும். எப்படின்னா இப்போ போராட்டம் பண்ணுற பெண்கள் போகிறோம், ஆனால் திருப்பி அடிப்போமா நாம்? அந்தளவுக்கு நம்மளுக்கு உடம்புல சத்து இருக்கா அப்படிங்கிற கேள்வி நிறைய இடத்துல விஜய் சார் நம்மளை கேட்ட மாதிரி இருக்கும். சும்மா வயசுனா பத்தாது, நல்லா அந்த ஒரு இதாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட் சீனில் அவங்க பொண்ணு, விஜய் சாரோட பொண்ணு பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் எத்தனை பேர்த்த அடிப்பாங்க லாஸ்ட்டு சீனு, எத்தனை பேர்த்த அடிப்பாங்க. இது தனிப்பட்ட என்னோட கருத்து. இப்போ நான் இருக்கேன்னா ஒரு விஷயத்த கருத்தை பேசலாம். இப்போ ஒரு ஆண் என்னை அடிக்கிறாருன்னா அவரை நான் தடுக்கிற அளவுக்கு என் உடம்புல கெப்பாசிட்டி இருக்கணும். இப்போ எவ்வளவோ வந்துருச்சு, கராத்தா, ஃபைட்டிங், அந்த மாதிரி நிறையா ஸ்கில், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னமே நம்ம அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு, நம்மளோட ஹஸ்பண்ட் வராங்க, பையன் வரான், அண்ணன் வரான் அப்படின்னு இருக்கவே கூடாது. நம்மளுக்கு கண்டிப்பாக அது தேவைன்னுங்கிற மாதிரி ரெண்டு மூணு இடத்துல நிறையா சீன் இது பண்ணியிருக்காங்க. அதேமாரி அந்த பயத்தோட போக்கிட்டாவே அந்த இது தன்னப்பால் நம்ம உடம்புல அது இருக்குனுங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. கிளைமேக்ஸில் அவங்க பொண்ணு, விஜய் சார் பொண்ணு ஃபைட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த சீன்லாம் செம்ம தரமான சீன். எப்படி சொல்கிறது, ஒரு பெண்ணா அப்படிலாம் இருக்கலாம், ஒரு தப்பு இல்லையே. என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக நம்மளாலையும் ஃபைட் பண்ண முடியும். அதுக்குன்னு சும்மா வீட்டில் இருக்க ஹஸ்பண்டு கேள்வி கேட்டால் அடித்து வச்சிடாதீங்க, அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. சொல்கிறேன், நம்மளை எதுக்கிறப்ப அவங்கள நாம் எதுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? நம்மளை அடிக்கிறப்ப அவங்கள நம்ம திருப்பி அடிக்கலாம், தப்பே கிடையாது. என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக அந்த விஷயம் ஒன்று நான் அந்த படத்தில் நோட்டீஸ் பண்ணேன். அதனால இதை சொல்ல வரேன், அங்கே சொல்லாமல் விட்டேன். அடுத்து குட் டச் பேட் டச்சுங்கிறத எத்தனை ஸ்கூல்லையும் இதே மாதிரி பண்ணுறாங்கன்னுங்கிறதையும் கிளியராக சொல்லியிருக்கார் விஜய் சார். அப்புறம் அவ்வளோ பெரிய ஒரு தலைவர், ஒரு நடிகர், அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ண சீன்லாம் சரியான மாசு. இப்போ தளபதி சார் தான் ஆட்சி செய்கிறாரு, டிவிக்கே ஜெயிச்சிருச்சு. இவருனால என்ன மாற்றம் வருதுன்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்களே. இந்த படத்தை பாருங்கள், அவங்களுக்கு தெரியும் அவ்வளோ மாற்றத்தை கொண்டு வர போகிறாரு. இனிமேல் தமிழக மக்கள்கள் மத்தியில் ஃபுல் மாற்றத்தையும், அது பெண்கள் மத்தியிலையும் ஒரு தனியாக எப்படி செயல்படணுங்கிற மத்தியிலையும் அவ்வளோ மாற்றத்தை கொண்டு வர போகிறாரு. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க முடிக்கும் ஆனால் மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வர போகிறாருன்னுங்கிறக்கே அந்த டெஃபினேஷன், அவர் அந்த சீனில் குட் டச் பேட் டச்சுன்னு முடிச்சிருக்கலாம். ஆனால் எவ்வளோ தரமாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக அந்த குழந்தைங்களுக்கு விளக்கியிருக்காரு பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் நம்மளையும் அவ்வளோ சூப்பராக வழிநடத்தி கொண்டு போவார். இதை நிறையா பெண்கள் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு உங்களை மாதிரி இருக்கிற நானும் தான், நான் இதை ஷேர் பண்ணுறேன்ல, நீங்களும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்தை, அதை பற்றின விளக்கத்தை கொடுங்க. நான் பேசியிருக்கிறது கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? நிறைய பேர் பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும்ல. எனக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகே, எனக்கு ஒரு 10 பேர் பார்த்தா கூட ஓகே, நான் இந்த கருத்தை பேசிட்டேன்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கேட்கலாம், இத்தனை நாள் எத்தனை மூவி போயிருப்பேன், எந்த மூவிக்குமே நீ இந்த மாதிரி கருத்து சொல்லாமல் இந்த மூவிக்கே கருத்தை. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, எனக்கு திடீர்னு அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த இடத்துல நான் ஃபுல்லும் எனக்கு அப்போ நான் என் மனசில் என்னென்னு தோணுச்சோ பேசினேன். ஆனால் அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசியிருக்கலாமே, ஏன் இதெல்லாம் இப்போ என் மைண்டில் வரலை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் அந்த அழுதுட்டு இருந்த சீன்லேருந்து வெளியே வந்தோன்னே எனக்கு கரெக்டாக அது
தெரியல. கரெக்டாக அவங்க கேட்குற இதுக்கெல்லாம் பதில் சொன்னேன். இப்போ அவங்களவே அந்த மாதிரி சொல்லிட்டேன். அதனால தான் இந்த கருத்தை பதிவு பண்ணுறேன். எத்தனை பேர் இதை பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக பாருங்கள். ஒரு ரசிகையாக நான் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். ஓகேவா? அடுத்த குட் டச் பேட் டச்சா முடிஞ்சு அந்த டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றத்தை கொண்டு வருவார் தமிழக முதலமைச்சர் தளபதி விஜய் சார். முக்கியமான பாயிண்ட்டே இதுதாங்க. இதை போய் சொல்லாமல் விட்டுட்ட பாருங்கள். எந்த படமாச்சு ரிலீஸுக்கு முன்னாடி வந்திருக்குமான்னு தெரியாது எனக்கு. ஆனால் இது கண்டிப்பாக விஜய் எப்படி தீய சக்தியோ இல்லை எந்த சக்தியோ தெரில, அவர் படத்தை ஓட விடாமல் பண்ணிடுச்சா ஃபஸ்ட் டைமு. அதுக்கப்புறம் படமெல்லாம் எத்தனை பேர் நீங்கள் உங்கள் மனசை சொல்லுங்கள். நிறைய பேர் டிவிலையும் பார்த்துட்டீங்கன்னு. பார்த்த படத்தை இந்த தலைவனுக்காக மட்டுமே தேட்டரில் போய் ஹவுஸ்ஃபுல் ஆகிற அளவுக்கு பார்த்துட்ருக்கோம் எல்லோரும். ஆனால் நான் பார்க்கல. என்னோடய கொள்கை என்ன, நான் தேட்டரில் தான் பார்ப்பேன் லாஸ்ட்டு படம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை இது பண்ணி ஏதாச்சும் அந்த சீன்ஸ் எல்லாம் கூட ஃபோனில் வந்துச்சுன்னா கூட பார்க்கல. ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருந்தேன், பார்க்கல. தேட்டரில் போய் தான் பார்த்தேன். ஆனால் இதை பதிவு பண்ண வந்துட்டேங்க. பல டைம் வீட்டிலே உட்காந்து பார்த்துருந்தாலும் தளபதியோட லாஸ்ட் படத்தை தேட்டரில் போய் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணி பார்த்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? என்ன மாதிரி இருக்குங்க நிறைய பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. என் கூட வந்தவங்களே எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க. ஒரு சிலர் தான் பார்த்துட்டாங்களே விரிஞ்சு நிறுத்துவங்க நிறைய பேர் பார்க்காம தான் இருந்தாங்க. ஆனால் பார்த்தாலும் திரும்பி தேட்டரில் பார்க்கணுன்னு நினச்சாங்க. பார்த்தீங்களா? அங்கே தான் நிற்கிறார் நம்ம தளபதி சார். அப்புறம் அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய அப்டேஷன் வெர்ஷன் எல்லாம் லாஸ்ட்டு சீன் வர அந்த ஃபைட் சீனில் வர அந்த ரோபோட்டிங் காட்சியெல்லாம் அப்டேட்டிங் இப்போ நடந்துகிட்ருக்கிறத அந்த படத்தில் ஆட் பண்ணியிருக்க சீன்லாம் நல்ல ஒரு தருணமாக இருந்துச்சு. ஏஐ தான் அடுத்து ஆளப்போகுதுங்கிற மாதிரி இருக்கிறதில்ல, அதையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணுறோம். ஏஐ தான் நிறையா பண்ண போகுதுங்கிற வித அதையும் எப்படி கரெக்டாக பண்ணணுங்கிற மாதிரி நிறையா கருத்துக்களும் லாஸ்ட் சீனில் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம மக்கள் நினச்சா மாற்றத்தை எப்படி இந்த ஆட்சியில் கொண்டு வந்திருக்குமோ அதே மாதிரி கொண்டு வருவோம், முடியும். லாஸ்ட்டு சீனு ஒவ்வொருத்தரும் துப்பாக்கி ஏற்றிருக்கனால இதெல்லாம் ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. நம்மளுக்கு என்ன ஆக போகுது அப்படி ஒரு பதட்ட நிலைமையிலே தான் இருந்தோம். ஆனால் அந்த மாற்றினாங்க பார்த்தீங்களா அந்த சீனை. உண்மையாலுமே போலீஸார் நினச்சா கண்டிப்பாக நிறைய மாற்றங்களை கொண்டு வரலாம். தலைவன் கரெக்டாக இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்கணுங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. படம் மாசு. ஏன் ரிலீஸ் பண்ணுது நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ இது பண்ணாங்கன்னு இப்போ கண்டிப்பாக புரியுது. கண்டிப்பாக இந்த படம் வந்துருந்துச்சுன்னா இந்த 1-2 ரோட்டு கூட இவங்களுக்கு விழுந்திருக்காது, இந்த 2 கட்சிக்கும். என்ன சொல்கிறீங்க? கரெக்டு தானே? செம்மையாக இருந்துச்சு. பாட்டில் பாட சொன்னாங்க, அதெல்லாம் எனக்கு பாட தெரியல. தளபதி கச்சேரி பிளாஸ்ட். நாங்கள் அவங்களுக்கு கொடுக்க முடியாத ஸ்பீச்சுன்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு மறந்த வார்த்தைகளை இங்கே பேசியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். விஜய் சாரை பிடிக்கிற ஒவ்வொருத்தரும் இதை பாருங்கள். தேங்க்யூ வாட்சிங். மாஸ் வீடியோ ஒரு ரசிகையாக நான் போட்டிருக்கேன். எத்தனை ரசிகை இதுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு தெரியல. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ரெட் டாட் கமெண்ட் பண்ணுங்கள். இது வீடியோ எடிட் பண்ணும்போது டக்குன்னு நான் வந்துச்சு. இதில் நிறைய கருத்து இருக்குது இந்த படத்தில். ஆனால் எனக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்லியிருக்கேன். இதெல்லாம் அங்கே சொல்லாமல் வந்துட்டேன்னு ஃபீல் பண்ணுறங்காட்டி நான் போட்டிருக்கேன். நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. படம் மொத்தத்தில் பிளாஸ்ட்டு. நான் சொல்லாமல் விட்டுருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில். ஓகே, தேங்க்யூ வாட்சிங்.